சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். இதை எப்படி சொல்றார்? இவர் சொல்ற பாணி எப்படி இருக்குன்னா, இப்போ சாதாரணமா பாட்டை படித்தா வித்தியாசமாக தான் இருக்கும். ஒரு பெண்ணு என்னமோ நான் ரொம்ப நல்ல மரபில் இருந்தேன், நல்ல ஒரு கற்பு மரபில் வாழ்ந்துட்டு இருந்தேன், இவன் ஒருத்தன் என்னை கெடுத்து விட்டான், இதை வெளியில் சொன்னால் எனக்கு லைஃபே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். லைஃபே போச்சு எனக்கு. ஆனால் அவன் சோர நாயக்கன் கிடையாது, கரவ புருஷன் இல்லை, என்னுடைய குருநாதர் அவர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதனால் இதை சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நாம் புரிஞ்சுக்கணும், அதுக்கு இதெல்லாம் வாச்சியார்த்தம் பண்ணால் அனர்த்தம் ஆகிடும். அதனால் இது லட்சியார்த்தமாக புரிஞ்சுக்கணும். வாய் விட்டு சொல்லிடின் வாழ்வு எனக்கு இல்லை, இதை சொன்னேன்னா எனக்கு சரீரத்தில் அபிமானம் வழிவிடும் வந்துடும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். அதனால் தேவையில்லை, ஒரு அனுபவத்தை தானே சொல்கிறார், ஞானத்தோட அனுபவத்தை சொல்கிறார். கரவு புருஷனும் அல்லன். கரவு புருஷன் அந்த யார் ஒன்று அப்படி கெடுத்தா அப்படின்னு சொன்னால் கரவு புருஷன் கிடையாது. கரவு புருஷன் சொன்னால் கள்ளப்புருஷன் அர்த்தம். டைரக்ட் மீனிங் அதுதான். கரவு புருஷனும் அல்லன். யார் அதுன்னா, என்னை காக்கும் தலைமை கடவுள் காண் மின்னே, என்னை காப்பாற்ற தலைமை கடவுள் அவர். யாரு? குருநாதர். குருநாதர் அல்லது பரம்பொருள் தத்துவம், அதுதான் என் மயமாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். என்னை காக்கும் தலைமை கடவுள் காண். அதனால் அவர் பகவான், சாக்ஷாத் பகவான் தான் எனக்கு இருக்கிற அபிமானத்தை எல்லாம் போக்கி அவர் மயமாக என்னை ஆக்கி கொண்டிருக்கிறார், உண்மையை உணர்த்தி இருக்கிறார் என்று தோழிகிட்ட சொல்லுவது போல வர்ணித்து சொல்கிறார். தோழிங்கிறது யாருன்னா, யாரெல்லாம் ஆன்மீக வாழ்க்கையில் சாதகர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பார்த்து சொல்கிறது. எனக்கும் அபிமானம் ரொம்ப இருந்தது உலகத்தில், அதை நான் வெளியில் சொன்னால் உங்களுக்கு புரியவே புரியாது, அவ்வளவு அபிமானத்தோடு இருந்தேன். ஆனால் குருநாதர் என்கிட்ட இருக்கிற அந்த கெட்டதையெல்லாம் நீக்கி எனக்கு உண்மையை உணர்த்தினார். இதை நான் எப்படி சொல்லுவேன், விளக்கி சொல்லுவேன் என்று அந்த அனுபவத்தை சொல்லுவது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அவ்வளோதான். எல்லாம் ஒன்றும் கனெக்ஷன் கிடையாது. ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் சம்பந்தமெல்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு ஆனந்த அனுபவத்தை பாட்டில் சொல்கிறார், அவ்வளோதான். கடலின் மடை வெண்டதென்ன, இரு கண்களும் ஆனந்த கண்ணீர் சொரிய, உடலும் புலகிதம் ஆக, எனதுள்ளம் ஊருக உபாயம் செய்தாண்டி. கடலின் மடை வெண்டதென்ன, இரு கண்களும் ஆனந்த கண்ணீர் சொரிய, உடலும் புலகிதம் ஆக, எனது உள்ளம் ஊருக உபாயம் செய்தாண்டி. சங்கர சங்கர சம்போ. இதுவரையிலும் யாரும் எனக்கு இவ்வளவு அமைதியையும் ஆனந்தத்தையும் நிறைவையும் தரக்கூடிய அறிவை தந்ததில்லை. அதனால் எனக்கு கிடைச்ச ஆனந்தம் இப்படி என்னிடத்தில் வெளிப்படுகிறது என்று சொல்கிறார். இப்படிலாம் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறார். குருநாதர் ஒரு உபாயம் செய்தார். உபாயம் செய்தாண்டி. உபாயம்னு சொன்னால் என்ன? எதுக்கு உபாயம்னா, எனக்கு நான் என்னுடைய வடிவத்தை, என்னுடைய ஸ்வரூபத்தை நான் புரிந்து கொண்டு அதில் நிலைத்திருப்பதற்கான உபாயம் செய்தார். என்றென்றும் நான் இன்பமாக இருப்பதற்கான வழிமுறையை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அது நான் விளக்க முடியாமல் நான் என்னுடைய புறத்தோற்றங்களின் மூலம் அதை வெளிப்படுத்துகிறேன். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே
அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனெனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8827488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.